கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள். நம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால் தீமையான காரியங்களை வெறுத்து விட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்கள் இருக்கிறதா? பாவமான சிந்தனைகள் இருக்கிறதா? பொல்லாங்கான காரியங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள். நமக்குள்ளே தீமையான காரியங்கள், தீமையான எண்ணங்கள், தீமையான ஒரு காரியங்கள் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தீமையான காரியங்களை வெறுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக மாத்திரமே இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று வேத வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது. நம் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி வாழும்போது சகலமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாக முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மார்க் எழுதிய சுவிசேஷ பகுதி 12ஆம் அதிகாரம் 29, 30, 31 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயே என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது, வேத பாரகரில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நாம் அன்புகூர அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இரண்டாவதாக, உன்னை போல் பிறனை நேசி என்ற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இந்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களின்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோமா? கர்த்தரை தேடுகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறோமா? உன்னை போல் பிறனையை நேசி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லது மற்றவர்களுக்கு தீமை செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்று வேத வசனம் மிகவும் தெளிவாக கூறுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்கள் இருக்கும் என்றால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும். நன்மையை மாத்திரமே செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்யும் போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா.
கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு குறையும் வராது. பிரியமானவர்களே, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும், முழு ஆத்துமாவோடு கர்த்தரை தேட வேண்டும், முழு பலத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். உன்னை போல் பிறனை நேசி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது. இந்த பிரதான கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஒருவேளை நமக்கு அது தீமையாக தோன்றலாம், முடிவிலே கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய பிரதான கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம், அன்பு கூறுவோம், கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேளைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றியப்பா. உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசுகிறீரே, எங்களை பலப்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றியப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. கையிலின் பிரயாசங்களை வாய்க்கப்படுங்கப்பா. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர், மனமரங்குவீராக உதவி செய்யுங்கப்பா. குடும்ப தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலையிலெல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. கைகளின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களை மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்க. அப்படி சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் வியாபாரங்கள் தொழில்கள் வேலைகள் செய்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. கைகளின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ராக்கா துனா ஹந்தோரோ ஷகதனமலஹதுரபா ரீபா ரபா ரபா தூ ராபா கேரே ஷேகே லாக்கா தனஹந்தோரோ ஷகதனமலஹதுரபா. கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ துக்கங்களோ கண்ணீரோ இல்லாதபடிக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படியே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க அப்படியே நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோமாப்பா. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.